Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Mega's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. Hi viewers. இன்னைக்கு நம்ம சுண்டக்காய் துவையல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இது சுண்டக்காய் பிடிக்காதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நீங்க துவையல் அரைச்சிட்டீங்க அப்படினா அது சுண்டக்காய் டேஸ்டே உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி இது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது சாப்பாடு டிஃபன் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. சுண்டைக்காயில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது சித்த மருத்துவத்துல கூட யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ கிடைக்கும் போது கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துருக்க சுண்டைக்காயை அந்த எண்ணெயில போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. சுண்டைக்காய் எப்போவுமே நீங்கள் விதையோடு சமைச்சிங்க அப்படின்னா தான் அதோட மருத்துவ பயன்கள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு அது கொஞ்சம் செவக்க வறுத்துக்கோங்க. அடுத்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி காய்ந்த மிளகாய், பூண்டு ஒரு 10 பல் போட்டுக்கோங்க. இஞ்சி ஒரு இன்ச் அளவுக்கு. அடுத்து சின்ன வெங்காயம், முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்க, அதுதாங்க டேஸ்டா இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சமா புளி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு போட்டிங்க அப்படின்னா தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டாக தேவையான அளவு தேங்காய் போட்டு 2 பெரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்து நம்ம இதை ஆற விட்டு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துப்போம். ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க சுண்டைக்காயை எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி தேவைன்னா லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம தாளிக்கிறோங்க. எண்ணெய் கடுகு போட்டு உளுந்தம்பருப்பு போட்டுட்டு பெருங்காயத்தூள் இந்த தாளிப்பில் எண்ணெயில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மணமாக இருக்கும். போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட சுவையான சுண்டைக்காய் துவையல் தயாராகிடுச்சுங்க. இது ரொம்ப ஈஸி ரெசிபி. நீங்கள் டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பாட்டில் கொடுக்கும்போது நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. இல்லது சுண்டைக்காயை நீங்கள் வதக்கும் போது நெய் விட்டு வதக்கிறீங்க அப்படின்னா சாப்பிடும் போது நீங்கள் நெய் போட்டு சாதத்தில் சூடான சாதத்தில் இந்த துவையல் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு சரண் மேகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching friends.